26 டிசம்பர் 2004 நடந்த அந்த சம்பவத்தை யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே எதிர்பார்க்காத வகையில நடந்த ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு. சென்னை மட்டும் இல்லாம மொத்தம் 11 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 2,50,000 உயிர்கள் பலியாகிருக்கு. அப்படிப்பட்ட மாபெரும் சம்பவத்தோட அதிர்வலை இப்போ வரைக்கும் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. 26 டிசம்பர் 2004 எல்லாரும் வழக்கம் போல மெரினா பீச்சில் சந்தோஷமா இருந்த அந்த தருணத்துல கடல் திடீர்னு உள்வாங்க ஆரம்பிச்சுது. யாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்ட்டு சுத்தமா புரியாத இந்த சமயத்துல மிகப்பெரிய அலைகள் ஒன்றுக்கு பின் ஒன்று வர சென்னை மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருந்த ஸ்ரீலங்கா பின் இருந்த மாலத்தீவுகள் அண்ட் மாலத்தீவுகள் தாண்டி பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஆப்பிரிக்கா முதற்கொண்டு இந்த சுனாமி தாக்குச்சு. அண்ட் இந்த சுனாமி எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு தெரியுமா? நம்ம இந்தியால இருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சுமத்ரால தான். சுமத்ரால மட்டுமே 1,20,000 மக்கள் உயிரிழந்ததா சொல்றாங்க. இவ்வளோ பெரிய மாபெரும் பேரழிவு தந்த அந்த சுனாமி எப்படி தான் உருவாச்சு? சுனாமி உருவாகிறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வான்ல இருந்து வர ஒரு எரிக்கல் இந்த மாதிரி கடல்ல விழுந்துச்சுன்னா அது தூக்கி எறிகிற அந்த தண்ணீர் சுத்தி இருக்கிற மற்ற தீவுகள் மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே அடிக்கதான் செய்யும். அதாவது தண்ணிக்குள்ள நீங்க கல்ல போட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிப்படுற அந்த தண்ணி ரிப்பிள் வடிவத்துல அலையா இந்த மாதிரி தரைய வந்து தொடும்ல, இதை தான் சுனாமின்னு வந்து சொல்லுவாங்க. சாதாரணமா எழும்புற அலை காற்று மூலியமாகவும் அண்ட் நம்ம நிலவு அண்ட் சூரியனோட அந்த டைடல் ஃபோர்ஸ் மூலியமாவும் எழும்பும். ஸோ இந்த மாதிரி டைடல், ஹை டைடல், லோ டைடல் சொல்லி கடல் உள்வாங்கி வெளியே வருது காமனா நடக்கிற ஒரு விஷயம். இதுல ஏதாவது மாற்றம் நடக்கும்போது அந்த ஹை டைட் மிகப்பெரிய ஒரு பேரலையா மாறும். இந்த பேரலைகள் பல வடிவங்கள்ல உருவாகும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு எரிக்கல் வந்து தண்ணியில விழுந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பேரலையை உண்டாக்க தான் போகுது. 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி 11 கிலோமீட்டர் விட்டம் உள்ள ஒரு மிகப்பெரிய கல் நம்ம பூமியை தாக்கி ஏகப்பட்ட டைனோசர் இனம் அழியறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்போதைக்கு இந்த உலகம் எதிர்பார்க்காத மிக பிரம்மாண்டமான சுனாமி வந்து உருவாகி இருக்குமா. இந்த மாதிரி கல் விழுந்து ஏற்படக்கூடிய அந்த சுனாமிக்களை டிஸ்பிளேஸ்டு சுனாமின்னு வந்து சொல்லுவாங்க. கல் எந்த அளவுக்கு தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு பெரிய சுனாமியை நம்ம பூமி பார்க்கும். ஸோ அந்த வகையில எரிக்கல் விழுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அண்டார்டிகா பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த பனிப்பாறைகள், அந்த கிளேஷியர்ஸ் வந்து உடஞ்சி விழுறத நீங்க பார்க்கலாம். அங்க இருக்கிற தண்ணி டிஸ்பிளேஸ் ஆகி அது அந்த கரையை தொட்டுச்சுன்னா அதுவும் சுனாமி தான். பட் இது ரொம்பவுமே ரேர் அப்பியரன்ஸ். நம்ம பூமியில அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த சுனாமிக்கள் 2 வகை தான். ஒன்று, கடலோட அடியாழத்துல இருக்கிற எரிமலைகள் வெடித்து உருவாக்கக்கூடிய சுனாமி. இன்னொன்று கண்டிப்பா நிலநடுக்கங்கள். ஆனா இது ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் ஒன்று இருக்கு, சப்டக்ஷன். சப்டக்ஷன்னா என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பூமி முழுசா ஒரு கல்லால உருவாக்கப்பட்டது இல்லை. நம்ம பூமியோட அந்த மேற்புறத்துல இருக்கிற அந்த கிரஸ்ட் பல விதமான டெக்டானிக் பிளேட்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகர்வுல தான் நம்ம இந்தியா டைரக்டா ஏசியாவோட மோதி மிகப்பெரிய ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் உருவானதா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த நகர்வுங்கிறது நம்ம அடியாழத்துல கிரஸ்ட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி நகரும் போது ஒரு டெக்டானிக் பிளேட் இன்னொரு டெக்டானிக் பிளேட்டுக்கு கீழே போனா அதை தான் சப்டக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில 2004 ஏற்பட்ட அந்த சுனாமி அப்போ நம்ம இந்தியன் பிளேட் இருக்குல்ல, அது பர்மா பிளேட்டுக்கு கீழே நகர ஆரம்பிச்சுது. ஸோ இது வழக்கமா ஒரு வருஷத்துக்கு 1-4 சென்டிமீட்டர் நகர்வு இருக்கதா செய்யும். ஆனா இப்படி பல வருஷங்கள் நகர்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த பர்மா பிளேட் 2004 அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரக் ஆகுற அந்த சமயத்துல இந்த இந்தியன் பிளேட் நகர்ந்துகிட்டே இருக்குல்ல, இது ரெண்டுமே உரசி பர்மா பிளேட் அந்த பிரஷரை தாங்க முடியாம டக்குன்னு ஒரு அடி முன்னாடி வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் மட்டும் பிரஷர் அதிகமாயிட்டு இருக்கும் போது அந்த பிரஷரை தாங்க முடியாத பர்மா பிளேட் டக்குன்னு ஒரு அடி முன்னாடி வர அதுல இருந்து ஏற்பட்ட அந்த எனர்ஜி மேல் பக்கமா டிராவல் ஆகி அங்க இருந்த தண்ணீரை எல்லா பக்கமும் செதறடிச்சுது. ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி வெளிப்பட்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 21 மெகா டன் சொல்லப்படுது. இதை இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும்னா, அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே USA ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம்பு போட்டாங்களே, அந்த பாம்பை விட 21,000 மடங்கு அதிகமான எனர்ஜியை வெளிப்படுத்திருக்கு. 21,000 மடங்குனா யோசிச்சு பாருங்க. இப்படி வெளிப்படுத்தப்பட்ட அந்த எனர்ஜி மேல் நோக்கி டிராவல் ஆகி அங்க இருக்க தண்ணீரை மேல்புறமா தான் டிஸ்பிளேஸ் பண்ண பார்த்துருக்கு. ஆனா மேல்புறமா போன தண்ணீர் கிராவிட்டி மூலியமா கீழே இறங்க அந்த வெளிப்பட்ட அந்த எனர்ஜி இப்போ ஹாரிசான்டலா, அதாவது மேல்புறமா போகாம பக்காவாட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகி மிக உயர்ந்த அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா நீங்க அந்த எனர்ஜி வெளிப்பட்ட அந்த இடத்துக்கு போனீங்கன்னா
பெருசா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சுனாமி வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உங்களுக்கு எழும்பியிருக்கும். அந்த இடத்துல அலையோட அளவுங்கிறது சின்னதா தான் இருக்கும். ஆனா அந்த எனர்ஜியை கேரி பண்ணிட்டு வரக்கூடிய அலைகள் கரையை நோக்கி வரும்போது கரை கொஞ்சம் கொஞ்சமா குட்டியாகிட்டே இருக்கும்ல, ஆழம் இருக்காது. அதனால இந்த கரையோரத்துல இருக்கிற அந்த தண்ணீரை உள்வாங்கி மிகப்பெரிய ஒரு அலையா உருவெடுக்கும். இதனாலதான் தண்ணீர் உள்ள போச்சுன்னா சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இப்படி டிராவல் ஆகக்கூடிய அலை ஆழம் கம்மியாகும் போது எல்லா தண்ணீரையும் உள்வாங்கி மிக பிரம்மாண்டமான அலையா உருவெடுக்குது. ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் அலையோட அந்த எடையே கிட்டத்தட்ட ஒரு கால்க்கு ஈக்குவலா இருக்குமா. அந்த வகையில இப்படி மிக பிரம்மாண்டமா உருவெடுக்கக்கூடிய அந்த அலை ஒரு மிகப்பெரிய பில்டிங்கே சாய்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இருக்குமா. ஸோ நானும் சுனாமியிலே ஸ்விம்மிங்க போடுறவன்னு சொல்றவங்க இந்த இடத்துல சுனாமிக்காக வெயிட் பண்ணிருக்காதீங்க, அடியோட அழிச்சிரும். இந்த மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் போது அந்த சுனாமி ஏற்பட்ட இடத்துல ஆழ்கடல்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த சுனாமியை உங்களால உணரவே முடியாது. பட் அதுவே அந்த சுனாமியை நீங்க கரையோரத்துல பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான அலைகளா உருவாகி இருக்கும். ஸோ அதுதான் அந்த சுனாமி பேருக்கான அர்த்தமாகவும் அமைஞ்சிருக்கு. சுனாமிங்கிறது ஜப்பான் மொழியில சூனா ஹார்பர், நாமினா வேவ்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹார்பர் வேவ்ஸ், கரையோரங்களில் அடிக்கக்கூடிய அலைகள்னு சொல்லி தான் இந்த சுனாமிக்கு பேரே கொடுத்துருக்காங்க. காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆழ்கடலில் இந்த சுனாமி ஈக்குவலான டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். பட் அதுவே கரையோரத்துக்கு வரும்போது அதோடைய ப்ரெஷர் அதிகமாகி அந்த கரையோரத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை உள்வாங்கி மிகப்பெரிய அலைகளாக உருவெடுக்கும். அதனால தான் இதுக்கு சுனாமிங்கிற பேரே கொடுத்தாங்க, ஹார்பர் வேவ்ஸ். தமிழ்ல கரையோர பேரலைகள்னு சொல்லலாம். ஸோ இப்படி அந்த சுமத்ரா தீவுகளில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் பூமி முழுக்கவே 1 சென்டிமீட்டர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு நிலநடுக்கத்தை இந்த பூமி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 9.2 இருந்து 9.5 அளவுக்கு மேக்னிடியூட் கொண்ட அந்த ஒரு அதிர்வலை ஒரு நிலநடுக்கத்தை ரெக்கார்ட் பண்ணதா சொல்றாங்க. இந்த நிலநடுக்கம் மிக பிரம்மாண்டமான அலைகளை முதல்ல பக்கத்துல இருக்கிற சுமத்ரா பக்கம் தான் திருப்பி விட்டுருக்கு. வட சுமத்ரா மிகப்பெரிய அழிவை கண்டுச்சுன்னு சொல்றாங்க. மிக பிரம்மாண்டமான அலைகள் தொடர்ந்து தாக்குச்சான். மிக முக்கியமா பேண்டாயக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர் தான் இந்த அதிர்வலைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த எபிசென்டருக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த காரணத்தினால தொடர் அந்த சுனாமி அலைகள் அந்த நாட்டையே சூறையாடிட்டு போன மாதிரி எல்லா பில்டிங்ஸ், எல்லா விதமான கட்டிடங்களையும் இடிச்சு தரமட்டமாக்கி 100 அடிக்கு மிக உயரமான அலைகளையுமே ஏற்படுத்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ரிப்பீட்டடா அந்த அலைகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை தாக்க ஆரம்பிக்குது. வடக்கு சுமத்ரா தொடர்ந்து இந்த அலைகளால தாக்கப்படுறதையும் தாண்டி கிட்டத்தட்ட 1,30,000 மக்கள் இந்த இடத்துல இறந்ததா சொல்லப்படுது. அண்ட் தண்ணீர் ஒன்றும் சாதாரண வேகத்துல வரல, 500 km/h வேகத்துல தண்ணீர் டிராவல் ஆகி வந்திருக்கு. அந்த வேகமே பல பேரை கண்டிப்பா கொண்டிருக்கும். அந்த பக்கம் நம்ம சுமத்ரா அடி வாங்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த அதிர்வலைகள் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவை நோக்கியும் டிராவல் ஆக ஆரம்பிச்சுது. இதுல அதிக பேரழிவு இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்காவுக்கு தான் இருந்ததா சொல்லப்படுது. ஸ்ரீலங்காவை ரீச் பண்ணும்போது அந்த சுனாமி அலைகளோட உயரம் ஆவரேஜாவே 35 அடி இருந்துச்சாம். 2 இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள தண்ணி வந்த மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அத்தனை பேரை அடிச்சு மொத்த இடத்தையுமே காலி பண்ணிட்டு போச்சு. ஸோ ஸ்ரீலங்காவோட அந்த ஈஸ்டர்ன் சைட் டைரக்டா அந்த சுனாமி ஏற்பட்ட அந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த இடத்துல ஏற்பட்ட டேமேஜ் அதிகம். பட் இதோட நிக்கல, ஸ்ரீலங்காவோட வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் சுனாமி தாக்குச்சான். காரணம் மாலுத்தீவுகள். ஸோ கிளம்புன அந்த சுனாமி மாலுத்தீவுகள், மால்டீவ்ஸ்ல மோதி திரும்ப ரிட்டர்ன் அடிச்சு ஸ்ரீலங்காவோட வெஸ்டர்ன் சைட் தாக்குச்சான். அண்ட் அதனால தான் இப்படி அந்த சுனாமி கேரளாவையுமே தாக்குனதா சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே நிலநடுக்கம் நின்று 2 மணி நேரங்கள் கழித்து தான் நடந்திருக்கு. 2 hours கழிச்சு தான் நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவே அந்த அலைகள் ரீச் ஆகிருக்கு. டைரக்டா அட்டாக் ஆன அந்த சுனாமி அலைகளையுமே தாண்டி ரெஃப்ராக்ட் ஆன அந்த சுனாமி அலைகளும் ஸ்ரீலங்காவை திரும்ப திரும்ப தாக்க 35,000 மக்கள் ஸ்ரீலங்கால அந்த சுனாமிக்கு பலியானாங்க. அதிக பாதிக்கப்பட்ட இடம் கால்லேன்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் கழித்து தான் சுனாமி அலைகள் வந்துச்சு. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்ததுனால மிகப்பெரிய அழிவுகள் அங்கதான் நடந்துச்சு. 3 அலைகள் அடித்ததா சொல்றாங்க. பட் சில இடங்கள்ல 5 அலைகள் அடித்ததுக்கான அந்த ரெக்கார்ட்ஸும் இருந்த அந்த சமயத்துல 2 இருந்து 5 அலைகள் நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து அடிக்கப்பட்டிருக்கலாம். மெரினா பீச்ல எடுத்த வீடியோலாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு. 1000க்கும் அதிகமான பேர் இறந்ததா சொல்றாங்க. அண்ட் அதிகபட்ச அலையோட உயரம் 20 அடியா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மாலுத்தீவுகள், மியான்மர் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா முதற்கொண்டு இந்த அலைகள் டிராவல் ஆகி போயிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீற்றம்
கடந்த 300 வருஷங்கள்ல நடந்ததே கிடையாது. அண்ட் மொத்தமா கணக்கெடுக்கும் போது 2,50,000 மக்கள் இந்த இயற்கை சீற்றத்துக்கு பலியானதாகவும் சொல்றாங்க. கணக்கிடப்படாத இறப்புகளும் இருக்கலாம். காரணம், இது இயற்கை சீற்றம். தண்ணீர் உள்ள வர்றது மட்டும் இல்லாம திரும்பி பின்னாடி போகணும்ல, ஸோ உள்ள வரும்போது எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிச்சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு டேமேஜ் தண்ணீர் திரும்ப கடலுக்குள்ள போகும்போது நடந்திருக்கு. பல ப்ராப்பர்ட்டிஸ், பல மக்களை தண்ணீர் திரும்ப இழுத்து கடலுக்குள்ள கொண்டு போச்சாங்க. அண்ட் இந்த நிலநடுக்கத்தை உலக நாடுகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களாம். மற்ற டெக்டானிக் பிளேட்ஸ் 1 சென்டிமீட்டர் இந்த நிலநடுக்கத்தால நகர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நிலநடுக்கத்தை இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. அண்ட் அது உருவாக்கின அந்த சுனாமி பல அழிவுகளை தந்த அந்த சமயத்துல உலக நாடுகள் கொஞ்சம் உஷாரானாங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு அழிவு நிகழ்ந்தா மக்களை காப்பாத்துறதுக்கு பல எமர்ஜென்சி சிஸ்டம்ஸை கொண்டு வந்தாங்க. ஊருக்குள்ள தண்ணீர் வரவிடாம இருக்கிறதுக்காக சிவர்கள், அப்படி தண்ணீர் வந்தாலும் அது திரும்ப கடலுக்குள்ளே போறதுக்கான கால்வாய்கள், சுனாமி வார்னிங் சிஸ்டம் பல மக்களோட உயிர்களை காப்பாற்றி உதவி செய்யறதையுமே தாண்டி சுனாமி வரும்போது மக்கள் என்னென்ன செய்யணும், சுனாமி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் சொல்லி பல வரைமுறைகளை வரையறுக்க ஆரம்பிச்சாங்க.